ரொம்ப டேஸ்ட்டான செட்டிநாடு சைடு ஃபிஷ் குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், கொஞ்சமாக கசகசா, 4 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், 4 காஞ்ச மிளகா, ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர், ஒரு கையளவு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததும் அதை மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட 1.5 தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா தொக்கு பதத்துக்கு வர மாதிரி வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஆல்ரெடி நம்ம மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால காரம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு நல்லா கொதி வர டைமில் ஒரு பெரிய தக்காளி சைஸ் அளவு புளியை கரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து கொதி வர டைமில் ஃபிஷ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஃபிஷ்ஷில் மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி பண்ணுறதுனால மீனில் நல்லா சூப்பராக உப்பு காரம் இறங்கிரும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி.